ஒரு செருப்பு தைப்பவர் மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும், ஒரு விவசாயியின் மகன் விவசாயம் தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சர் தான் என்றால் இதுவா சமூக நீதி? அந்த திருவாரூருக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் சமூக நீதியா? இதுதான் திராவிட மாடலா? இவங்க போடுற நாடகத்துக்கு அளவும் இல்ல, கரையும் இல்ல. அது பாட்டுக்கு எல்லாரும் புலகாங்கிதம் அடைகிறார்கள். பிரதமரை பார்க்க போறீங்க, திரும்பி வர்றீங்க, அடுத்த நாள் பவள விழா கொண்டாடுறீங்க, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீதித்துறையும் சிறைத்துறையும் கொடுத்துருவாங்களோன்ற பயம்லாம் வந்து அந்த 3 அமைச்சர் வெளியே போனாங்கல்ல, அதுல ஒருத்தருடைய மகனை எங்கேயாவது நிக்க வச்சு திரு மனோ தங்கராஜோ அல்லது இன்னொரு அமைச்சர்களோ அவங்க பையனை வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கினால் அதுதாங்க சமூக நீதி. தாத்தா முன்னாள் முதலமைச்சர், தந்தை இந்நாள் முதலமைச்சர், மகன் நாளைய முதலமைச்சர், இன்றைய துணை முதலமைச்சர், பேரன் வருங்கால அமைச்சர், எதிர்கால முதலமைச்சர். தமிழ்நாட்டில் அரசியல் பார்வை உள்ளவர்களும் பார்வை இல்லாத நடுநிலையாளர்களும் இதை வந்து கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி கும்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. இங்க என்ன சார் ஜனநாயகம் இருக்குது? நீங்களாம் ஜனநாயகம் பத்தி நீங்க பேசலாமா? ஒரு 1000 தலைமுறைக்கு ராஜராஜ சோழன் கூட இப்படி சொத்து சேர்க்கலீங்க. இவங்களை மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. நாம தான் திருத்தணும் அவங்களன்னு. 2026க்கு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதியா வரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன் சார். இன்றைய அரசியல் களம் சூட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் அதோடைய கொதிப்புத்தன்மை அதிகமாகிட்டே இருக்கு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே பேசப்படும் தகவல் இந்த துணை முதல்வர் அப்படின்ற பதவி தான். இப்போ 3 அமைச்சரவை மாற்றம், இப்போதுதான் அந்த துணை முதல்வர் பதவி உதயநிதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பலம் வெம்புமா இல்லை கனியுமான் பல்வேறு தரப்பில் விவாதங்கள் நடைபெற்றது. குறிப்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, உதயநிதி அவர்கள் இந்த துணை முதல்வர் பதவிக்கு தகுதியானவரா? அடுத்து இந்த பதவியை இவர் தாக்கு பிடிப்பாரா? மூன்றாவது, மூத்த அமைச்சர்கள் கொடுக்கும் இடர்பாடுகளை இவர் சமாளிப்பாரா? உங்களுடைய கருத்து சார். அரவிந்த் சார், 3 கேள்வியும் ஒரே தான் கேட்டீங்க. ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க, நான் சொல்கிறேன். முதல்ல வந்து தகுதி உடையவரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர் தான் நேற்று வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அவருடைய கவிதையில். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதவி, அதாவது துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு பிறப்பால் வந்தது கொஞ்சம் உண்மையும் உழைப்பால் வந்தது நிறைய உண்மையும்னாரு. அவர் கவிதையிலே ஒரு பொய் இருக்குது. அதாவது பிறப்பால் வந்தது தான் நிறைய உண்மை, உழைப்பால் வந்தது கொஞ்சம் உண்மை தான். அதனால 655 நாளில் அவர் வந்து அமைச்சராகிறார், விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்போ உடனே துணை முதலமைச்சர், அடுத்து அவங்களுடைய எய்ம் வந்து முதலமைச்சர் தான். ஆகவே இங்கே வந்து நம்ம டிஎன்பிசியில் ஒரு போட்டித் தேர்வு எழுதணும்னு சொன்னால் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து திமுக தலைவருக்கு போட்டித் தேர்வெல்லாம் வச்சா எல்லாரும் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆகையினால போட்டி இல்லாத ஒரு தேர்வை திமுக இன்னைக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பேரறிஞர் அண்ணா தான் திமுகவை ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு அது திமுகன்னு இனிமேலுக்கு யாரும் சொல்லக்கூடாது, காக்கா திமுகன்னு சொல்லணும். காக்கா திமுக என்ன அர்த்தம்? கலைஞர் கருணாநிதி திமுக. காக்கா பிடிக்கிறவங்களுக்கு திமுகவில் தான் அமைச்சர் பதவி கிடைக்கும். ஆகவே அண்ணா அது வரைக்கும், அண்ணா இருக்கும் வரை அண்ணாவிற்கு தன்னை நம்பினார். அவருக்கு ஒரு துணை தேவைப்படவில்லை. அதனால் துணை முதலமைச்சர் அண்ணா தேவைப்படலை. ஆனால் கலைஞர் வந்ததற்கு பிறகு கலைஞருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. 2006 துணை முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வருகிறார். 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு இப்ப திரும்பவும் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருகிறார். 2021 அண்ணாவுக்கு துணை தேவைப்படவில்லை. அதனால் பொதுப்பணித்துறை அமைச்சராக கலைஞரை போட்டார். அண்ணா நினைச்சிருந்தா அண்ணாவினுடைய பையனை பரிமளத்தை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கலாம்.
அண்ணா ஒரு எளிய மனிதர், அண்ணா ஒரு தமிழ் பற்றாளர், அண்ணா ஒரு தமிழ் ஞானி, ஏழை மக்களுக்காகவே தன் வாழ்வை துறந்த ஒரு உத்தம புனிதர். அதனால் காஞ்சியில் பிறந்தவர் அவருடைய வாரிசா எல்லாரும் வரட்டும் அப்படின்னு ஒரு பெருந்த மனப்பான்மையோட திருவாரூர்ல போய் தேர்ந்தெடுத்தார். ஆனால் பெரியார் ஈரோட்டில் பிறந்த வாரிச ஈரோட்டில் பிறந்தாரு, காஞ்சிபுரத்தில் அண்ணாவை வாரிசாக வைத்தார். ஆனால் இன்னைக்கு அந்த திருவாரூருக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் சமூக நீதியா? இதுதான் திராவிட மாடலா? ஆகவே உங்களுக்கு தேவைப்படுவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க போடுற நாடகத்துக்கு அளவும் இல்லை, கரையும் இல்லை. அது பாட்டுக்கு எல்லாரும் புலகாங்கிதம் அடைகிறார்கள். திராவிட தென்றலே, திராவிட அடுத்த வாரிசே. என்ன திராவிட வாரிசு? என்ன திராவிட வாரிசு? இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் சிறைச்சாலைக்குள்ள இருந்தே ஒரு அமைச்சர் நிர்வாகம் பண்ணாரா? திரு செந்தில் பாலாஜியை நீங்க தானே சிறைச்சாலைக்குள்ள வச்சு இது பண்ணீங்க. ஆனால் சிறைச்சாலைக்குள்ள இருந்தது வேற, பொறுப்பு இல்லாத, அதாவது இலாக்கா இல்லாத மந்திரியாக தமிழ்நாட்டில் மூதறிஞர் ராஜாஜி இருந்தார் சார். ஏன் வச்சிருந்தாங்க தெரியுமா? அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஆகவே அவருக்குரிய மரியாதை அந்தஸ்தை சாகும் வரை இந்திய நாடு அரசாங்கம் வழங்கிச்சு. அதே மாதிரி முரசொலி மாறனுக்கு இருந்தது, இலாக்கா இல்லாத மந்திரி, தமிழ்நாட்டில் இருந்து அவர்தான். அது என்ன உடம்பு சரியில்லை, நிலத்தின் வழியாகவே அடல் பிகாரி வாஜ்பாய் கூட்டணியோடு அமெரிக்காவுக்கு அவரை எடுத்து செல்லணும்னா மத்திய அரசாங்கம் அதற்கு செலவழிக்கும். அதனால் இலாக்கா இல்லாத மந்திரி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இலாக்கா இல்லாத மந்திரியை ஒரு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட 67 கோடியே 74 லட்சம் கையாடல் செய்யப்பட்ட ஒருத்தரை சிறைச்சாலையில வச்சாங்க. 471 நாள் கழிச்சு வர்றாரு. நீங்க அவர் வந்த உடனே நீங்க பிரதமரை பார்க்க போறீங்க, திரும்பி வர்றீங்க, அடுத்த நாள் பவள விழா கொண்டாடுறீங்க, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. நல்ல வேலை. எனக்கு என்ன ஒரு இதுனா, எனக்கு என்ன ஒரு பயம் வந்துச்சுன்னா, ஒருவேளை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீதித்துறையும் சிறைத்துறையும் கொடுத்துருவாங்களோன்ற பயம்லாம் வந்துச்சு. ஏன்னா அவர் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கையெழுத்து போட போகணும். அங்க போகும்போது அமைச்சர் வருகிறார், அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஆகவே இது போன்றவைகள் எல்லாம் அவர்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இல்ல செந்தில் பாலாஜி சிறையில இருந்து வந்தார்ல, அவ்வளவு மரியாதை கவனிப்புகள், அந்த உறுதி, பல விதமான வாசகங்கள்லாம் வந்தது. இவர் திமுகவின் அடிப்படையிலிருந்து வந்திருந்தா சரி, இத்தனை வாசகம் கூட திமுகவின் தொண்டர்னு ஏத்துக்கலாம். அதிமுகவில் இருந்த ஒரு நபர் இத்தனை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன? இல்ல அவர் இல்லாத கட்சி 5 கட்சியில மாறினவர். மதிமுக இருந்தாரு, அப்புறம் எல்லா கட்சிக்கும் போயிட்டு அதிமுகவில் தான் அமைச்சரானாரு, திமுகவுக்கு போயிருக்கிறாரு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த 5 தமிழ் சேனல் வழியாக திரும்பவும் அதிமுக 2026 ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி இங்கேயும் அமைச்சர் ஆவார். அவர் அவ்வளோ பெரிய பல்கலை வித்தகர், எங்கு போனாலும் அமைச்சர் ஆயிடுவார். நான் கேட்குறேன், இந்த தொடர் நிகழ்வு இருக்குல்ல, சிறைச்சாலைந்து வருகிறார், பிரதமரை சந்திக்கிறார் முதல்வர், அடுத்த நாள் வருகிறார் பவள விழா மாநாடு, கூட்டணி கட்சிகள் எல்லாம். நான் கேட்குறேன், அவங்கள ஏன் கூட்டணி கட்சின்னு சொல்கிறோம்? கூட்டணி கட்சி தானே அவங்க இல்லை சார், கூட்டா இருக்கிற கட்சி. கூட்டணிக்கும் கூட்டாவுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க ஆமாசாமி போடுவாங்க, அது கூட்டாக இருக்கிறது. யாரும் எதிர்த்து கேட்க முடியும். இப்ப சாப்பாடு வைக்கிறோம், பக்கத்துல கூட்டுன்னு தானே வைக்கிறோம், சோத்துக்கு பக்கத்துல தானே வைக்கிறோம், சாம்பார் சோறு கூட்டு. அந்த மாதிரி இவங்க கூட்டாகத்தான் இருக்கிறார்கள், இவர்கள் கூட்டணியாக இல்லை. கூட்டணியாக இருந்திருந்தால் ஏப்பா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, 3 அமைச்சரை நீங்க அமைச்சரவை விட்டு வெளியேற்றிட்டீங்க, 4 அமைச்சரை புதுசா கொண்டுக்கறீங்க. அந்த 3 அமைச்சர் வெளியே போனாங்கல்ல, அதுல ஒருத்தருடைய மகனை எங்கேயாவது நிக்க வச்சு, திரு மனோ தங்கராஜோ அல்லது இன்னொரு அமைச்சர்களோ அவங்க பையனை நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கினால் அதுதாங்க சமூக நீதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீதி. இந்த ஜாதி மட்டும் கோயிலுக்கு போகலாம், பிற ஜாதிகள் கோயிலுக்கு போகக்கூடாது. இது பேர் மனு நீதி. அனைவருக்கும் ஒரே நீதி என்று சொல்லுவதுதான் மனு நீதி. இங்கே நடப்பது மனு நீதியா சமூக நீதியா? தாத்தா முன்னாள் முதலமைச்சர், தந்தை இந்நாள் முதலமைச்சர், மகன் நாளைய முதலமைச்சர், இன்றைய துணை முதலமைச்சர், பேரன் வருங்கால அமைச்சர்,
எதிர்கால முதலமைச்சர். இது தமிழ்நாட்டில் அரசியல் பார்வை உள்ளவர்களும் பார்வை இல்லாத நடுநிலையாளர்களும் இதை கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி கும்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. இது ஜனநாயக ஆட்சின்னு நினைக்கிறீங்களா, மன்னர் ஆட்சின்னு நினைக்கிறீங்களா? இது குடும்ப ஆட்சி சார், இது மன்னர் ஆட்சி சார். இங்க என்ன சார் ஜனநாயகம் இருக்குது? நீங்கெல்லாம் ஜனநாயகம் பத்தி நீங்க பேசலாமா? ஜனநாயகம்னா முதல்ல என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அவர் எளிய மனிதனுக்கும் அதிகாரத்தை சுவைக்க கூடியதான் சார் ஜனநாயகம். பாவம் எல்லாரும் நீங்க வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. எங்க தாத்தா விவசாயம் பண்ணார், எங்க அப்பா விவசாயம் பண்ணார், நானும் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறேன், வழக்கறிஞராகவும் இருக்கிறேன். என் மகனும் விவசாயம் தான் பண்ணுவான் சார். நாங்கெல்லாம் மண்ணை நேசிக்கிறோம், நீங்க அதிகாரத்தை மட்டுமே நேசிக்கிறீங்க. உங்களுடைய பற்று போலி பற்று, தமிழ் பற்று இல்லை, மொழி பற்று இல்லை, இனப்பற்று இல்லை. நீங்கள் தமிழில் ஒரு பிழையின்றி எழுதவோ பேசவோ உங்களால் முடியுமா? அருமையா பாடலே பாடுறாங்களே. என்ன பாட்டு? மரகத இதெல்லாம் பாட ஸ்டாலினே பாடுறாரு. பாட்டு என்ன சார், ரெண்டு வரி எழுதி கொடுத்தா பாடத்தான் செய்வாங்க. அது முக்கியம் இல்லை. இந்த மண்ணுக்காக நாங்க வந்தா தீராத பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை பேசி முடிச்சிட்டிங்களா? நீட்டு விளக்கு நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. நான் இன்னும் கேட்கிறேன், இந்த கூட்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெக்கி தலைகுடிய வேண்டாமா? 3 வருஷம் ஆச்சுங்க, நாங்க வந்தா ரத்து செய்வோம் சொன்னீங்க, இதுவரைக்கும் ரத்து செய்யல. யாராவது கேட்குறீங்களா? சமூக நீதி பத்தி பேசக்கூடிய, சமூக நீதினா உங்களுக்கு என்ன, கோயம்பேடுல மார்க்கெட்ல விற்கிற தக்காளி 1 கிலோ 20 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? தன் உதரத்தை இந்த மக்களுக்காக தந்தை பெரியார் கடைசி வரைக்கும் தன் சிறுநீரக சட்டியை ஏந்திக்கிட்டு கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வராம போனாருங்க. ஆனா நீங்க அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து ஒரு 1000 தலைமுறைக்கு, ராஜராஜ சோழன் கூட இப்படி சொத்து சேர்க்கலீங்க. அவர் தன் போரில் வெற்றி பெற்றதற்காக சிவபெருமானுக்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பினார். இந்திய பெருங்கடலை ஏரி என நினைத்து அவன் கடல் வணிகம் செய்தவன், கடல் போர் யுத்தம் நடத்தியவன் சார். அவர் கூட சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டிட்டு போனார். இன்னைக்கும் இருக்கிறது. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான செயலை ஒன்றை செஞ்சேன்னு நீங்க சொல்லுங்க. நீங்கள் கொண்டு வந்தது என்ன? பேரறிஞர் அண்ணாவை இங்க என்ன பண்ணுனீங்க? இதையெல்லாம் வருங்கால சமுதாயம் புரிஞ்சுக்கிறணும். 29,000 கோடி மதுபானத்தில் வருமானம் வந்துச்சு சார் முந்தைய அதிமுக ஆட்சியில். இவங்க வந்ததற்கு பிறகு மரியாதைக்குரிய பென்னி குயிக்கனுடைய பேரன் இயேசுநாதனுடைய 12 சீடர்களில் ஒருவர் கரூர் செந்தில் பாலாஜியை போட்டு ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்தாங்களா, விற்கலையா? 36,600 கோடி வித்தாங்க. உடனே பார்த்தாங்க, ஆஹா 29,000 கோடி, இப்போ 36,600 கோடி, ஆஹா நல்லா இருக்கே, நம்ம அடுத்த ஆண்டு 2வது ஆண்டு 2022 இதை 45,000 கோடியாக விலையே நிர்ணயிச்சாங்க இலக்கு. இப்போ 50,000 கோடி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போது தன் மனைவியை, ஒரு நல்ல நண்பன் நேசித்த மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், மனைவியை கொண்டு போய் அந்த காது அணிகலன், அது தண்டட்டி என்று சொல்லுவாங்க, அந்த காது அணிகலனை கொண்டு போய் வித்துட்டு தன் மனைவிக்கு ஒரு சங்கிலி வாங்கி கொண்டு வந்தானா. அதுவே அணிகலன் தானே. மனைவியை வித்துட்டு மனைவிக்காக ஒரு தண்டட்டி வாங்கி கொண்டு வந்தானா, தங்க சங்கிலி 5 பவுனுக்கு வாங்கிட்டு வந்தானா. ஆக தமிழர்களை காவு கொடுத்து விட்டு 50,000 கோடிக்கு இலக்கு நிர்ணயிச்சு மனிதர்கள் குடிச்சு போதையில செத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு கல்லீரல் போச்சு, எத்தனை பேருக்கு வாழ்க்கை போச்சு, எத்தனை பேர் தாய்மார்களுடைய புருஷங்க செத்தாங்க. இந்த ஆய்வை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுப்பாரா சார்? என்ன சார் இது? அடுத்தடுத்த தலை இது என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியா அல்லது எம்என்சி கம்பெனியா சார்? ஆகவே இவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் இன்னொன்னும் கேட்குறேன், நீங்க இது வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி 7.5 கொண்டு வந்தார்ல, ஆமா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, அதை 2.5% ஏற்றி ஒரு 10% கொடுத்திருந்தா
தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு 150 மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவங்க வந்திருப்பாங்க. 1500 பொறியியல் மாணவர்கள் சேர்ந்து பொறியியல் வல்லுநர்கள் நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். ஆகவே 6000 பொறியியல் வல்லுநர்களும் 600 700 மருத்துவர்களும் தமிழ்நாட்டில் கிடைச்சிருப்பாங்க. படித்தா வேலை வேணும், வேலை வந்தாலும் தனியார் வேலையை விட அரசாங்க வேலை வேணும். அப்போதான் அவன் சுயமரியாதையோடு வாழ முடியும். இதுதானே தந்தை பெரியார் சொன்னார். என்ன சொன்னார்? நீ யாரிடமும் கையேந்தாமல் உன் உயர்வை சிந்தி உன் உழைப்பால் வரக்கூடிய பணத்தை உன் குடும்ப குட்டியை சந்தோஷமா வச்சுக்கிறதாயா சுயமரியாதைன்னு சொன்னாரு. ஆனால் ஒரு அரசாங்கம் 50,000 கோடிக்கு வித்து பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, 10% உங்களால கொண்டு வர முடியல, அதை கூட விடுங்க, அதை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீதோ தமிழ்நாட்டு மக்கள் மீதோ நீங்கள் போலி நம்பிக்கை வச்சிருக்கீங்க. போலியா தான் நீங்க வச்சிருக்கீங்க. பற்று எந்ததும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி ஏற்கிறாரு. அதே நேரத்தில் ஓங்கோல்ல அந்த இதெல்லாம் வச்சு பதாதையை வச்சு உங்களை கொண்டாடினாங்களா இல்லையா? ஆமா. அப்ப எது உண்மை? அவர்கள் கொண்டாடுவது உண்மையா பொய்யா? நீங்கள் இங்கு எங்களுக்கு தமிழ்தான் உயிர், பாரதிதாசன் மாதிரி தமிழ் எங்கள் உயிர் மூச்சு சங்கே முழங்கினாரு, அந்த மாதிரி முழங்கிக்கிட்டே இருக்கீங்களே, பொய்யா முழங்கிக்கிட்டு இருக்கீங்களே, எது உண்மை? இது ஒரு புறம். அடுத்து கலைஞர் அவர்கள் இந்த டிஎன்பிசிலாம் இருக்குங்களா, குரூப் 1 குரூப் 2 அதிலெல்லாம் 30 வயசா 35 வயசா மாத்தினார் கலைஞர் கருணாநிதி. இந்த 35 வயசை 37 வயசா மாத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே ஆண்டுதோறும் டிஎன்பிசியிலிருந்து தமிழக அரசாங்க துறைகளில் நாம் வேலைக்கு போவதுதான் வருங்கால சமுதாயத்துக்கு நல்லதுன்னு மாத்தினாங்க. நீங்க 40 வயசை ஏன் மாற்ற முடியல? தெலுங்கானால அந்த மாநில தேர்வாணையம் 47 வயசா மாத்திருச்சு சார். ஆகவே இவைகள் எல்லாம் திமுகவுக்கும் திமுக தலைவர்களுக்கும் எங்க சார் நேரம் இருக்கு? இல்ல, பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்க வைத்தாலுமே அவங்க சொல்றது சமூக நீதியை நாங்க கடைபிடிக்கிறோம்னு சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் 4 பட்டியலான அமைச்சர்கள் நாங்க போட்டிருக்கோம். குறிப்பா கோவி செல்வன் உயர்கல்வித்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. முதலா ஒரு பட்டியலான அமைச்சர் இப்படி வர்றாருன்னு பெருமை கொள்கிறார்களே. நான் இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டு பிரிச்சான். ஒரு சிறுத்தை, நிறைய சிங்கங்கள் திமுக சொல்றீங்களோ? நிறைய சிங்கங்கள் இருக்குது. ஆனா எந்த சிங்கமும் அதுல கேள்வியே கேட்க மாட்டேங்குது. ஒரு சிங்கம் தான் கேட்டுச்சு, வைகோ. வைகோ நேத்து கவர்னர் மாளிகையில் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? 2வது வரிசையில உட்கார்ந்து இருந்தாரு, உதயநிதிக்கு பின்னாடி உட்கார்ந்து. அப்ப அவர் தான் கலைஞரை எதிர்த்து, கலைஞருடைய குடும்பம் மட்டுமே இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வந்ததற்கு காரணம் திமுகவினுடைய கலைஞர் எடுத்த முடிவு, அதனால இது குடும்ப இதா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்களை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதுதான் சார் திமுக. சதிகாரத்தனம், சகுனித்தனம், இதெல்லாம் திமுக கத்துக்கணும். யாரும் மேலுக்கு உழைச்சி வேலைக்கு போயிடாதீங்க, எல்லாம் திமுகவுக்கு வாங்க. என்னன்னா ராஜ்யசபா சீட்டு வைகோவுக்கு கொடுத்தாங்க, லோக்சபா சீட்டு அவங்க பையனுக்கு கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சா? நீங்க கேட்பீங்க. டிஆர் பாலு அவர் பெரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நீண்ட நாள் கட்சியில் இருக்கக்கூடியவர், கட்சியின் பொருளாளர், அவர் தான் சீனியர். அது துரைமுருகன் அவர்கள் சீனியர், அவையின் முன்னவர். அதற்கு பிறகு திரு டிஆர் பாலு முன்னாள் மத்திய அமைச்சர். அவர் கேள்வி கேட்பாரு. அவரை எம்பி ஆக்கிட்டோம், அவங்க மகனை டிஆர்பி ராஜாவை அமைச்சர் ஆக்கிட்டோம், கேள்வி கேட்பீங்க. அமைச்சர் பொன்முடிய அமைச்சர் ஆக்கிட்டோம், அவங்க பையன் தெய்வ சிகாமணிய எம்பி ஆக்கிட்டோம், கேள்வி கேட்பீங்க. KN நேரு, அருண் நேரு. அதே மாதிரி இவர் அவங்க பையன் கதிரானந்த், துரைமுருகன் அவர்கள். நீங்க யாராவது கேள்வி கேட்பீங்க? மீறி போனா திரு ஐ பெரியசாமி, ஏப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அவங்க பையனை எம்எல்ஏ ஆக்கிட்டோம், அடுத்து அமைச்சர் ஆக்கிடுவோம். என்னையா நடக்குது? நான் கேட்குறேன் சார், சேனல் 5 வாயிலாக எனக்கு எந்த ஆதாயமும் தேவையில்லை, நான் தேட போகிறதும் இல்லை. எங்கள் புண்ணியத்தில் எங்கள் அப்பா எங்கள் நல்லா படிக்க வச்சாரு, நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆனால் இந்த நாடு இப்படியெல்லாம் தரிகட்டு போகிறதே ஒரு குடும்பம் மட்டும். சார் வாரிசு அரசியல் வேற சார், குடும்ப அரசியல் வேற சார். வாரிசு அரசியல் இந்தியாவில் இருக்கா? இருக்கு. அதை நான் ஆதரிக்கிறேன்னா நான் ஆதரிக்கல. ஒரு செருப்பு தைப்பவர் மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும், ஒரு விவசாயியின் மகன் விவசாயம் தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சர் தான் என்றால் இதுவா சமூக நீதி?
திமுக இருக்கவங்களே கேள்வி கேட்கல, நம்ம கேள்வி கேட்டு என்ன பண்ண போறோம்? அவங்க கேட்க மாட்டாங்க சார். அவங்க கட்சி, அவங்க கொள்கை, அவங்களுடைய நாளைக்கு நீங்க அரவிந்த் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்ல கொடுத்துட்டு உங்களை வாய் அடைச்சிருவாங்க. ஓ, அது ஒரு கூடையில 100 ஆப்பிள் இருக்கு, 100 ஆப்பிளுமே நல்ல ஆப்பிள் தான், ஒரு ஆப்பிள் அழுகுன ஆப்பிள். சரி, நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு ஆப்பிளால் 99 ஆப்பிளும் அழுக வைக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக. ஆனா நல்ல ஆப்பிள் 99 ஆப்பிளும் சேர்ந்து அந்த ஒரு அழுகுன ஆப்பிளை நல்ல ஆப்பிளை மாத்த முடியுமா? அதுதான் சார் கருணாநிதி குடும்பம். ஒரு அழுகுன ஆப்பிள் ஒட்டுமொத்த திமுகவையும் அழுகுன ஆப்பிளாக ஆக்குகிறது என்றால் இது எங்க போய் சொல்றது? இங்க பாருங்க சார், வாரிசு அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்கா? இருக்கு. வாரிசு அரசியல்னால பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குடும்பமே ஒரு கட்சியவே கைப்பற்றி நடத்துது பாத்தீங்களா? இப்படி நடத்தினால தான் இலங்கை இன்னைக்கு அழிவு பாதையின் உச்சத்தில் விளிம்பு நிலையில அந்த நாடு இருக்கிறது என்றால் அங்கே ஒரு ராஜபக்ஷே. அங்கே ராஜபக்சேனா இங்க பார்த்துக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஆகவே இங்கு நடப்பது எல்லாம் ஒரு ஜனநாயக நாடகம். இனிமேலுக்கு ஏழைகள் கிராமத்து சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிடிக்கல, குடும்ப ஆட்சி மன்னராட்சி முறையே வருது, ஜனநாயக உரிமை 5 வருஷத்துக்கு ஒரு மக்களுக்கு வாய்ப்பு வருதா இல்லையா? வாய்க்கான மாத்தி போட்டு போறாங்க. அது எப்ப? அதனாலதான் 10 வருஷம் உங்களை கோட்டைக்கே விடல. இனி திரும்பவும் 10 வருஷம் உங்களை கோட்டைக்கு விட மாட்டாங்க. கலைஞர் இந்த தவறை செய்தார் சார், அதனால 10 வருஷம் ஆட்சிக்கு வர முடியல. நீங்களும் அதே கலைஞர் செய்த தவறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க அடுத்து வருவீங்களான்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நேற்றையிலிருந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆகா இவங்க வந்ததே இதுக்கு தான்ப்பா, இவங்களை மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது, நாம தான் திருத்தணும் அவங்களன்னு 2026க்கு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதியா வரும். இல்ல, நான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலே 3 கேள்விகள் கேட்டேன். இவர் தகுதியானவரா, தாக்கு பிடிப்பாரா? 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. 3வது கேள்வி, இந்த மூத்த நிர்வாகிகள், அதாவது முதல்வரே சொல்றாரு, என்னால தூங்கி காலையில் எழுந்திருக்க முடியல, நம்மவர்கள் எதுவும் தவறுகள் செஞ்சிருப்பீங்களான்னு ரொம்ப பதட்டத்தோடவே எந்திரிக்கணும் முதல்வரே சொல்லும் பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உதயநிதி அவர்கள் தாக்கு பிடிப்பாரா மூத்த நிர்வாகிகளிடமிருந்து? தாக்கு பிடிப்பாங்க சார். வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏன்னு தெரியுமா, அதாவது எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, பல்லக்கு தூக்குபவர்கள் அதிகமாக இருக்கும் வரை பவனி வருவதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஊர்கூடி தேர் இழுப்பார்கள். தேருக்கு மேல ஒரு ஐயரு சாமியை கும்பிட்டுட்டு பத்தி இதெல்லாம் இது பண்ணிட்டு வருவார். ஆமா, அந்த மேல இருக்கிறவருக்கு அந்தனருக்கு தெரியாது அந்த தேர் எவ்வளவு வெயிட்டா இழுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லி. அது மாதிரி தான் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டில் போலி தமிழ் பற்று, போலி இனப்பற்றை வச்சுக்கிட்டு நாங்க தான் திமுக, நாங்க தான் மோடி அவர்களை எதிர்க்கிறோம். எதிர்த்துட்டீங்கல்ல, நீட்டு விளக்கு கொண்டு வர முடிஞ்சா? 7.5 10ஆக்க முடிஞ்சா? இன்னைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கேட்டதுனால தான் இன்னைக்கு ஜாக்பாட்டு அண்ணன் கோவி செலியனுக்கு இந்த அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. ஒருவேளை திமுக விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் இப்படி கேட்காமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? கோவிச்செலியன் வாய்ப்பு நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஆகவே இவர்கள் புத்தராக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை சார். இவர்கள் புத்தர் வேஷம் போடுகிறார்கள். நாங்களும் பட்டியலின மக்களோடு, நீங்கள் பட்டியலினத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா வேங்கை வயலுக்கு ஏன் இன்னும் தீர்வு காண முடியல? ஏன் வெளிப்படையா பேச முடியல? உங்க சமூக நீதி குழு ஐயா சுபவீர பாண்டியன் தமிழ் ஆசிரியர், அவரு தமிழ் ஆசிரியரையே செயல்படாம வச்சிருக்கீங்கல்ல, எங்க போய் சொல்றது இத? அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு, இன்னொரு புறத்தில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் அந்த இனமே வளர்ந்து விட்டதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க பாருங்க. இந்த மாயையை உடைப்பதற்கு அதிமுக தயாராக வேண்டும். இதை கடுமையாக மக்களிடத்து கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை சமத்துவம் ஆரம்பிச்சார்ல, தமிழ்நாடு முழுக்க நீங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு சமத்துவத்தை தொடர்ந்தீங்களா? ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் நாடு பூரா சமத்துவமா மாறிடுச்சுன்னு அர்த்தமா? மக்கள், அதாவது சார், சிந்திக்கிற இளைஞர்கள் வாய்ப்பில்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறாங்க. படிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க. 2030 50% என்று நிர்ணயித்திருக்கக்கூடிய மத்திய அரசு நம்ம 2019 உயர்கல்வியில 51.4% நம்ம வந்துட்டோம் சார். ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி
மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி எல்லாத்திலும் நாம் அதிகம் படிக்கின்றோம். ஆனால் படித்தவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க அரசாங்கம் தயாரா? தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகாவிலோடு கொண்டு வந்தாங்க, அது திரும்ப பயந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இங்கு தமிழ்நாட்டில் அது சாத்தியமா? இல்லையே. ஆகவே நீங்கள் செய்கிறது எல்லாமே ஏற்புக்குடையதா இல்ல. இந்த போலி நாடகம், அரசியல் நாடகம், கபட நாடகம் 2026 தக்க பாடம் உங்களுக்கு வழங்குவார்கள். இல்ல சார், உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் ஒரு பெண்ணால் தான் இந்த ராஜ்யம் அழியும், வரலாறுகளும் கதைகளும் அப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. நேத்து பார்க்கிறோம், திருமதி கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஆனா அறிவுரை கூற விரும்பல. அவங்களுடைய முக தோற்றமே ஒரு பொலிவிழந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்னதுல ஈடுபடுவாங்க நினைக்கிறீங்களா நீங்க? ஏதாவது சொத்து சுகம் சேர்ந்திருந்தா சொந்த பந்தம் தானா வரும் சார். அவங்களுக்கு இல்லாத சொத்தா? அவங்களுக்கு இல்லாத அதிகாரமா? நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இப்ப நீங்களும் நானும் குறைஞ்சபட்சம் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும் சார். நான் குறைஞ்சது சொல்றேன். இப்ப அரவிந்தோ, பேசுகிற அக்னீஸ்வரனோ, ஒருவேளை நமக்கு அந்த ஆசை வேணாம், ஆனா ஒருவேளை அப்படி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபாயில இருந்து 30 லட்சம் ரூபாய் ஆகணும். அப்ப கவுன்சிலருக்கே 20 லட்சம்னா எம்எல்ஏவுக்கு பல கோடி, எம்பிக்கு பல கோடி, துணை முதலமைச்சர் அமைச்சருக்கு பல 100 கோடி, அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு. அங்க என்ன நடக்கிறது? அதனால அவங்க இன்னைக்கு இப்படித்தான் பேசுவாங்க. அவங்கள அந்த தருணத்தில் இப்படித்தான் பேச முடியும். ஆனால் அவருக்குள்ளும் ஒரு குமுறல் இருக்கிறது. அது எரிமலையாய் வெடித்து சிதறும். அது என்றைக்குன்றத தமிழக மக்கள் கையில தான் இருக்கு. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.